சூப்பர் காய். எப்படி நான் டைரக்டர் மாதிரி இருக்கேனா? சூப்பர் காய். எங்கடி கிளம்பிட்ட? கோவை சரல மாதிரி. முக்கியமான இடத்துக்கு போறேன், அதனால அந்த தியேட்டர்ல போறேன். எங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீயே சொல்லு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நுங்கு வெட்ட போறோம். ஆனா நீங்க ரெடியா இருக்கிறது பார்த்தா நுங்கு வெட்ட போற மாதிரி ஒண்ணும் தெரியலையே. வெயில் அதனால இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்ப நுங்கு வெட்ட போனாலும் பழைய ட்ரெஸ் போட்டுக்கணும். ஏன்னா நுங்கு கரை பட்டுச்சுன்னா அது வந்து ரத்தக்கரை மாதிரி ஆயிடும். அதனால இந்த விவேக்கோட பழைய ட்ரெஸ். விவேக்கு இது புதுசு, நமக்கு இது பழசு. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில. மாட்டிட்டேன். இது வந்து நமக்கு மெட்டா ஈவென்ட்ல கொடுத்த இந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு பேக். மண்டையில என்னது இது? கொண்ட மெட்டால கொடுத்ததுதான். எல்லாமே ஓசி தான், என்ன தவிர. சரி சரி. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்க சீதா. நான் உங்க விவேக். என்ன சீதா விவேக், பல வருஷமா உங்க ரெண்டு பேரும் ஆளையே காணோம். எங்க தான் போய் ஒளிஞ்சிங்க? ஒருவேளை ஏதாவது வெளிநாட்டு பயணம் போனீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, இங்கதான் இருந்தோம். ஆமா, நமக்கு நமக்கு வெளிநாடு ஒரு கேடா, உள்நாட்டே ஒண்ணும் சுத்தி பார்க்கல. ஓகே, எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. எங்கேயுமே போல ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஒரு வேலையா அலைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு உள்நாட்டு வேலையா வந்து உள்நாட்டுல தான் அலைஞ்சிட்டு இருந்தோம். அதை பத்தி நாங்க அப்புறமா ஃபியூச்சர்ல சொல்றோம். இப்ப வாங்க எல்லாரும் பனங்கா வெட்ட போலாம். அப்புறம் எல்லாரும் பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க, ஒரு சின்ன பேக் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே 2 பனங்கா தான். அப்பதான் வந்து நமக்கு கட்டுப்படி ஆகும் கம்பெனிக்கு. தண்ணி முக்கியமா தண்ணி எடுத்துங்க, ஏன்னா தாகமா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்கர்வான்னு சொல்லுவோம் நாங்க. இது வந்து 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். நாங்க 400 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த கொம்பம் வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம். இதை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு அறுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வழக்கமாக போவோம் பார்த்தீங்களா? லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடப்பம் அறுக்கிறதுக்கு வருவோம், அப்புறம் நுங்கு வெட்டுறதுக்கு. நம்ம ஊரோட காடு தான், இங்கே தான் வந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க, முதல்ல அருங்க, அப்புறம் நாங்கெல்லாம் வரோங்க. ஜோரா கிளம்பி வந்துட்டோம். இப்போ இனிமே தான் வந்து பனங்கா தேடணும். ஆனா சீசனே வந்து அடுத்த மாசம் தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து முன்னாடியே வந்துட்டோம். நேத்து எங்க பாத்தீங்களா? நேத்து வந்தது எங்க, அது நாங்க அது சாப்பிட்டோம். அது அந்த மரத்துல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு மரம் வந்து நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அதுல வந்து சும்மா ஒரு 3 கொலை இருக்கு. ஆனா எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ வந்து விவேக் அதை தான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க விழவே இல்ல? அப்பாடா, எப்படி நான் டைரக்டர் மாதிரி இருக்கேனா? இது நியாயமாடா உனக்கு? ஏன்டா வெறும் வயித்துல இந்த மாதிரி போய் சொல்ற? டைரக்டர் மாதிரி இருக்கேனா? இருக்கே. எல்லாரும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டைரக்டரே ஒண்ணு மாதிரி தான் இருக்காரு. ஓகே, டிராமா போடாத குள்ளா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா வந்து இந்த 2 கொலை மட்டும் தான் இப்போ எங்களுக்கு அடிச்சிச்சு. சூப்பர் காய். அதனால கூட ஏமா கூட அதான் பக்கத்துலயே நிக்கிறாங்களே எல்லாரும். சூப்பரா இருக்கா? சட்டை நான் இப்படி பண்ண அப்பதான் சட்டையில விழுவாது. சூப்பர் காய், என்ஜாய் பண்ணு. ஆமா, அப்படிதான் நியாயப்படி கொடுக்கணுமே. இந்த தடவை என்னால ஏமாற முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்றது, யார் திறமைசாலியா வேக வேகமா வந்து சாப்பிடுறாங்களோ அவங்க சாப்பிட்டு செகண்ட் ரவுண்டு காத்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எல்லாம் போயிடும். ஆனா நான் பாருங்க, ஏன்னா நீங்க எல்லாரும் காஞ்சி போய் இப்பதானே வருஷத்துல முதல் பழங்க சாப்பிடுறீங்க, அதனால அப்படி இருக்கு. பா சட்டையெல்லாம் ஆகி போற தண்ணி குடிச்சா என்ன தண்ணி? இளநீரா? இளநீரா? ஏதோ காட்டு பண்ணி கரும்பு தோட்டத்துல போன மாதிரி டர்ற புருன்னு சவுண்ட் வருது. உரின்னு உரியறீங்க.
எல்லாரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்க வருஷத்துல. ஓஹோ, அந்த ஆர்வமா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வேகத்தை பார்க்கணுமே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மரம் வந்து 2 குலை தான் கிடச்சிச்சு. அது சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாரும் அடுத்த மரத்துக்கு வந்து போகிறோம். வெயில் தாங்க தாங்க முடியல. ஓ, ரெண்டாவதா வந்து ஒரு மரம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் காவா. வரும்போது டைரக்டர் மாதிரி வந்தா நான் இப்ப எப்படி ஆயிட்டேன்னு பாருங்க. ஆர்டிஸ்ட் மாதிரி ஆயிட்டியா? என்ன வைக்க இங்க வந்து கக்கா போயிடுறேன். என்னப்பா நான் ஏமா நீ என்ன சொல்ற? வீட்லயே உட்காந்து வந்துருப்பேன். ஏங்கன்னா கொத்தனார் வேலைக்கு போற மாதிரி வேர்த்து வேற கொட்டுது ஏமாக்கு. பழத்துக்குள்ள போய் காட்டுறேன். வேணாப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்க ஊரோட பழைய மது தண்ணி வரும் இங்க மழை வந்தா. அங்க பாருங்க ஒரு ஓட்டை இருக்கு. மது இங்க வந்து இங்க பாருங்க சூப்பரா மேல ஒரு மரம் இருக்கா. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஓட்டை ஒண்ணு இருக்கு. அது உள்ள ஏதோ கண்ணு தெரியுது காது தெரியுது இவங்க எல்லாம் சொல்லிருக்கானுங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? சரி விட்டுரு. யாரு இவன் கல்ல தூக்கி வரானே. அப்படியே ஒரே ஒரு தடவை ஊட விடு. ஆமா, இவரு ஃபர்ஸ்ட், இவரு நாங்கெல்லாம் லாஸ்ட். இந்த வாட்டி எனக்கு தான் செகண்ட் தரணும். லோய் பால்தான் என்ன அரசியல் பண்றா பாரு. இவன் சூப்பர் காய் பார்த்தோன்னே செகண்ட்ன்றானு. ஏய் பட்டு முத்தி போச்சுடி மொத்தம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பணங்காரத்து சந்தோஷத்தை விட இந்த சீதாவை கெட்டப் பார்த்தா தான் எனக்கு சிரிப்பா வருது. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நீங்க. எலுமிச்சம்பழம் இல்லை அது போ. என்னடி கெட்டப் இது? சாப்பிடுப்பா. சூப்பர் காய். ரெட் நல்ல காய் எடுக்க மாட்டியா? போலாம். இது எவ்வளவு பெரிய காயின்னு பாருங்களேன். போய் காட்டு. பாடா, இவ்வளவு பெரிய காய் நான் சும்மா கூட பார்த்தது இல்ல. வைக்க எவ்வளவு பெருசு இருக்கு. சரி நல்ல காய் தான் பாரு. ஓரளவுக்கு பெட்டரா தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் கல் ஆயிடுச்சு. என்னதுப்பா? அப்படியே அமிங்கிட்டோம். பேயா? பேய் தான்பா. அதெல்லாம் உண்மையாப்பா? உண்மைதான். என்ன சொல்ற? நீ பாத்துருக்கியா? நான் பாக்கல. இது வரைக்கும் பார்த்தது இல்லையா? எனக்கே உதற கேச்சு. முன்னே கேச்சு உட்காந்து பாரு. அப்ப யாரா கல்லா? ஃப்ரெண்ட்ஸ், நான் கஷ்டப்பட்டு ஒரு காய் செலக்ட் பண்ண அது கல்லு போல. அவ்வளோ நேரம் இருக்குங்க. காட்டுங்க. வேற ரெண்டா போலந்து ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க. சாப்பிட்டுட்டோம், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லாரும் எப்படி வந்தோமோ அந்த மாதிரி இல்லை. செம்ம டயர்டாக இருக்கு. மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட் கலர்லேயே ஆயிடுச்சு. வந்ததுக்கு வந்து நல்லா பணம் கிடைச்சது. போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம். லாஸ்டா வந்து இதையும் விட்டு போலான்னு பார்த்தோம், சாப்பிட முடியல. சரி வீட்டுக்கு எடுத்துன்னு போனா யாராவது சாப்பிடுவாங்க சொல்லிட்டு எடுத்துன்னு போறோம். மொத்தமா ஒரு 4 நாள் காய் தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த வெயில்ல வந்ததுக்கு இன்னொரு முறை பணங்காலுக்கே வரக்கூடாதுடா அப்படின்னு ஆயிடுச்சு. நாங்க இத்தனைக்கும் தண்ணிலாம் எடுத்துன்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு பேக் மாட்டினேன் பாத்தீங்களா அதுல. இப்ப ஏன் சீட்டா மூஞ்சி காட்ட மாட்டேன் அப்படின்னா நான் காட்ட மாட்டேங்க. ஏன்னா நான் மூஞ்செல்லாம் வந்து நுங்கு தேய்ச்சிருக்கேன். முகத்தெல்லாம் வந்து நான் நுங்கு தேய்ச்சிருக்கேன். நுங்கு தேய்ச்சா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஆமா தானே?
நாங்க நிறைய பேர் இருக்கனால நானும் எங்க அண்ணி மட்டும் வந்து நடந்து போறோம். விவேக் வந்து தம்பிங்க கூட்டிட்டு முன்னாடி போறாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் நாங்க சாப்பிட்டு போட்டோம் தான். ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பயந்துடாதீங்க, நாங்க தான் அது லோல்டு பண்றான் பாரு. நம்ம வெயில் வந்து என்னது டோனியை மாத்தி வச்சிருக்கு நமக்கு. டிஷர்ட் எது நாங்க எதுனது இல்ல. ஆமா இன்னைக்கு நானும் வேக ஒரே டிஷர்ட் போட்டுருக்கோம் பாத்தீங்களா. ஆனா இப்ப அதை கழட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. ஏன்னா இந்த பங்கத்தை நீங்களே பாருங்க. வேணாம் காமிக்காதவா. ஏய் பைத்தியம் வாடி. அவ்வளவு ஆயிட்டு இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயில்ல Dress ஃபுல்லா வந்து உப்பு போட்டு போயிடுச்சு. அங்க பாத்தீங்களா அவ்வளவு வெயில். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து பனங்காய் கிடைச்சது சந்தோஷத்தை விட பிறண்ட சந்தோஷத்துல தான் வந்து சீதா வந்து மூழ்கி போயிருக்கா. அதனால நிறைய பனங்காய் சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லா சாப்பிட்டோம். ஆனா நாங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டு போல, ஏன்னா நுங்கு சாப்பிடலான்னு சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் இப்ப கண்டிப்பா குளிச்சாதான் நம்மளால வாழவே முடியும். போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு இன்னைக்கு அப்புறம் தான் மற்ற வேலைகளை பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோ சந்திக்கலாம். Until then, bye from சீதா and Vivek. Bye bye.